நமஸ்காரம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சிம்மம் கிருஷ்ணா பேசுகிறேன். உங்கள் ஜாதகம், உங்கள் நிலை, உங்கள் நேரம், அதாவது இவை எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பொறுத்தே அமையுமே தவிர பொதுவான பலன்கள் எல்லாம் யாருடைய தனிப்பட்ட ஜாதகமும் என்றைக்குமே பயன் தராது. ராசி பலனை வைத்தோ பொது பலன்களை வைத்தோ நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கலாம், நமக்கு நல்லது நடக்கும் என்று நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொருவருக்குமே அவரவர்களுக்கு தனியான ஒரு டிஎன்ஏ என்று ஒன்று இருக்கிறது. அது இல்லாமல் யாருக்கும் அவரவர்கள் ஜாதகம் பலன் தராது. இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்குமே பார்த்தீர்கள் என்றால் காலையில் எழுந்தவுடன் தினப்பலன் பார்ப்பது, ராசி பலன் பார்ப்பது, டிவியில் தன் ராசிக்கு என்ன பலன் என்று பார்ப்பது, தன் நட்சத்திரத்திற்கு என்ன பலன் என்று பார்ப்பது, இப்படித்தான் இருக்கும். சற்று சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் உள்ள சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கே ஒரு நகைப்பாக இருக்கும். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. இன்றைக்கு எவ்வளவோ பேர் ஆன்லைன் ஜோதிடங்கள், டிவியில் ஜோதிடங்கள், எல்லாவற்றிலும் ஜோதிடங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது இந்த மீடியா சம்பந்தப்பட்ட விஷயம். பொதுவாக எடுத்து பார்த்தோமானால், பொதுவாகவே ஒரு கடைக்கு செல்கிறீர்கள், எல்லோரும் ஒரு பொருளை விருப்பப்பட்டு வாங்குகிறார்கள் என்பதற்காக நீங்களும் அதே பொருளை வாங்க முடியுமா என்ன? உங்களுக்கு அந்த பொருள் பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டாமா? இப்படித்தான் ஒவ்வொருவரின் நிலைமையும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் என்றோ எழுதி வைக்கப்பட்ட ஒன்று. பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் அனுமானிக்கிற போது அந்த பொது விஷயம் என்பது பொதுவானதுதான். நன்றாகவே சிந்தித்து பாருங்கள். வானவெளியில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் இருந்தாலும் கூட இந்த 27 நட்சத்திரங்களை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 27 நட்சத்திரங்கள் மட்டுமே நாம் சூரிய ஓடுபாதையில் இருக்கிறது. அந்த சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள், அந்த கிரகங்கள் பயணிக்கிற நட்சத்திரங்கள். எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த ஒளியெல்லாம் வாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். பொதுவான ஒரு பலனை வைத்துக் கொண்டு நம் ஜாதகத்தை நிர்ணயம் செய்வது என்பது அவளை நினைத்து உரலை இடித்த, வெறும் உரலை இடித்த கதையாகத்தான் இருக்கும். பொதுவாகவே பார்த்தீர்கள் என்றால் எல்லோருக்குமே பார்த்தீர்கள் என்றால் ஜாதகங்களில் சிலருக்கு சூரியன் செவ்வாய் பலமாகத்தான் இருக்கும். இந்த சூரியன் செவ்வாய் பலமாக இருப்பவர்கள் அனைவருக்குமே அரசு உத்தியோகம் கிடைக்குமா என்றால் சாத்தியமே கிடையாது. வெறும் ஒரு ராசி சக்கரத்தை வைத்துக் கொண்டு அதில் சூரிய சந்திரன் பலமாக இருக்கிறது, எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா என்றால் அது கிடைக்காது. பொது பலனில் சொல்லலாம், உங்கள் ராசி சக்கரத்தில் சூரியனும் செவ்வாயும் பலமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் என்பது. அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது பொதுவாக ஒரு மனித உடம்பு இருக்கிறது. எல்லோருக்கும் மனித உடம்பு 2 கண், 1 மூக்கு, 2 காது, 2 கைகள், 2 கால், இவையெல்லாம் சாதாரண பொதுவான மனித உடல். ஆனால் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஒவ்வொரு வேறுபாடு இருக்கிறது. சிந்தனைகள் வெவ்வேறாக இருக்கும், செயல்கள் வெவ்வேறாக இருக்கும். ஒரே குடும்பத்தில் பார்த்தீர்கள் என்றால் கூட அப்பா போல சில சமயங்கள்ல பிள்ளையே இருக்க மாட்டான். அப்பா செய்யறதுக்கு நேர்மாறா செஞ்சிருப்பான். பாத்தீங்கன்னா ஒரு அப்பா ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடா இருப்பார். அவருடைய புள்ள பாத்தீங்கன்னா அதுக்கு நேர்மாறா இருப்பான், கோயிலுக்கே போக மாட்டான். ஏன்? அவருடைய ஜீனிலிருந்தே வந்த குழந்தை தானே அது. சோ அவருடைய டிஎன்ஏயோட கான்செப்ட் அந்த குழந்தைக்கு இருக்க வேண்டுமே. ஏன் அங்கே வேறுபட்டு நிற்கிறது? அதாவது சாதாரணமாக எழுத்தறிவு இல்லாதவர்கள் கூட இன்றைக்கு கையில் போன் வைத்திருக்கிறார்கள், வாட்ஸ்அப் வைத்திருக்கிறார்கள். அந்த வாட்ஸ்அப்ல யூடியூப் எல்லாமே வருது, பேஸ்புக், யூடியூப் எல்லாமே வருது. சோ அந்த நிலை தெரியாதவர்கள் அந்த பொது பலனை பார்த்துட்டு தனக்குள்ள ஒரு கனவை வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா?
அந்த கனவுதான் ஏமாற்றுகிறதே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கென்று ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. பிறந்த போதே உங்களுக்கு என்று தனிப்பட்ட ரிப்போர்ட் ஒன்று உங்களுக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. அந்த ரிப்போர்ட் உங்களை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதன்படிதான் உங்களால் இயங்க முடியும், உங்களுடைய இயக்கம் இருக்குமே தவிர பொதுவாக சொல்வதை வைத்துக் கொண்டு அந்த இயக்கம் நடைபெறாது. இதற்குத்தான் பழைய கால சித்தர்களும் மகரிஷிகளும் என்ன பண்ணி இருக்கிறார்கள் என்றால், உங்களுடைய அந்த தனிப்பட்ட ஒரு ராசி சக்கரம் என்பதை பல பிரிவுகளாக பிரித்து அதில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் வலுவாக இருக்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் உங்களுக்கு பலாபலன்கள் நடக்குமே தவிர இன்றைய காலகட்டங்களில் சொல்வது போல் ஒரு பொது பலனாக உங்கள் ஜாதகத்தில், அதாவது பொதுவாகவே இந்த சூரியன் செவ்வாய் பலமாக இருந்தால் அரசு உத்தியோகம் கிடைக்கும், சுக்கிரன் நாளில் இருந்தால் வீடுகள் கிடைக்கும், சந்திரன் நன்றாக இருந்தால் கூட்டு குடும்பத்தில் வசிப்பார்கள், இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் சாதாரணமாக பிராக்டிகலா ஒரு ஜாதகத்தை எடுத்து பாருங்க, இல்ல பிராக்டிகலா நீங்களே பாருங்க. ஒருவருக்கு சந்திரன் பலமாக இருக்கிறது என்றால் அவர் கூட்டு குடும்பத்தில் வசிக்க வேண்டும் என்று பொதுப்பலனாக சொன்னால் கூட இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு கூட்டு குடும்பத்தில் வாழ இஷ்டம் இருக்கிறதா அல்லது வாழத்தான் முடியுமா? சோ நம்முடைய நிலை அறியாமல் நாம் எதையுமே எடுத்துக்கொள்ள கூடாது. ஹோட்டலுக்கு செல்கிறீர்கள், அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒரு 10 பேர் நெய் ரோஸ்ட் வாங்கி சாப்பிட்டாக்க அவங்க 10 பேர் சாப்பிட்றாங்களே நம்மளும் சாப்பிட முடியுமா? சோ நமக்கு உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்கலாம், அசிடிட்டி இருக்கலாம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் இருக்கலாம். சோ அது நமக்கு ஒத்துக்கொள்ளுமா என்பதை யோஜனை செய்து நமக்கு என்ன உணவு வேண்டுமோ அதைத்தானே வாங்கி சாப்பிட போகிறோம். அதே போல அங்க ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் உக்காந்துட்டு காளான் சூப்பு இல்ல காளான் ஃப்ரை சாப்பிடுறாங்க. நம்ம உடம்புக்கு அது ஒத்துக்க வேண்டாமா? இல்ல நமக்கு அது பிடிக்குமா என்பதை பார்க்க வேண்டாமா? சோ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு விஷயங்கள் என்பது மாறுபட்டுத்தான் இருக்கும். உடல் கூறுகள் என்பது வேறு, அதே போல்தான் ஜாதக கூறுகள் என்பதும் வேறு. சோ இப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் தசவர்க்கம் ஒன்று இருக்கிறது. தசவர்க்கம் என்பது உங்கள் ஜாதகத்தின் உட்பிரிவுகளை சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த உட்பிரிவுகளை சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி தெரிந்து கொள்வது? பொதுவாக ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இந்த உட்பிரிவில் எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் பலமாக இருக்கிறது, அந்த கிரகங்களுக்கு ஏற்ப அவர்களின் நிலைமைகள் கணக்கிட்டு சொல்லிவிடலாம் என்பது. சாதாரண ஒரு பொது பலனை டிவியில் விவாதங்கள் எல்லாம் நடக்கிறது பார்த்தீர்கள் எல்லாம். ஜோதிடத்தை அசிங்கப்படுத்துவதற்காகவே சில விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஜோதிடத்தை பிடிக்காதவர்கள், அதாவது இந்து மதத்தை சாராதவர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்தை கேலியும் கிண்டலும் செய்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு விவாத மேடை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் மூலமாகவே என்னவென்றால் இந்த ஜாதகத்தின் பரிமாணம் என்பது வேறு விதமாக இருக்கிறது. எனக்கும் தெரியும். அதாவது இந்த விவாத மேடையில் கலந்து கொண்ட சில பேரெல்லாம் என்னிடமாக ஜோதிடத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் என்னிடம் ஜாதகத்தை வைத்து நேரம் காலம் பார்த்திருக்கிறார்கள். சோ ஒரு நேரம் என்பது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டது எப்பொழுது என்பதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர பொதுவான நேரங்கள் பொதுவான பலன்களையும் வைத்து தயவு செய்து எந்த முடிவுக்கும் யாரும் வந்துவிடாதீர்கள். சோ இந்த தசவர்க்கம் என்பது என்ன? உங்கள் ஜாதகத்தின் 10 கூறுகள். ஒரு திருமண பொருத்தத்துக்கு தச பொருத்தம் பார்க்கிறோம் என்றால் நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் நன்றாக வருமா என்று பார்த்தால் வரவே வராது. அதாவது பொதுவாக இருந்தால் ஒரு ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது சொல்லுவார்கள் 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுத்தமாக இருக்கிறது, சுத்த ஜாதகம் என்று சொல்லிவிடுவார்கள். நிறைய ஜோதிடர்களும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். எனக்கு 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுத்தமாக இருக்கிறது, ஆகவே இது சுத்தமான ஜாதகம், ஆகவே எனக்கு தோஷம் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். பொதுவாகவே உள்ளே சென்று பார்க்கும் பொழுதுதான் தெரியும் அந்த 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பலவீனமாக இருப்பார்கள். சோ அவர்களுக்கு கலத்தர பலமும் இருக்காது, ஆயுள் பலமும் இருக்காது. சோ அவர்களுக்கு எப்படி தோஷம் இல்லை என்று நாம் சொல்ல முடியும்? சோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை எல்லாம், ஜோதிடம் தெரியாதவர்களுக்காக நான் சொல்கிறேன், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை எல்லாம் நல்ல அது தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் சென்று அதன் பலனை தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பது என்பது நல்லது. சோ பொதுவாகவே பார்த்தீர்கள் என்றால் விளம்பரமும் வியாபாரமும் தான் இன்று பெருகி இருக்கிறதே தவிர
ஒரு நல்ல நிலைமையை எடுத்து சொல்வதற்கு ஒரு 4 பேர் இருப்பதற்குத்தான் இங்கே கஷ்டமாக இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரிந்து அருகிலேயே ஒரு நல்ல ஜோதிடர் இருக்கலாம். அவர் ஒரு ஜாதகம் பார்ப்பதற்காக ஒரு 200 ரூபாய் வாங்கலாம், ஒரு 300 ரூபாய் வாங்கலாம். ஆனால் அவர் நல்ல பலனை சொல்வாரா என்பது உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் நிறைய விளம்பரங்களை பார்க்கிறீர்கள், இப்பொழுது டிவியை பார்க்கிறீர்கள், மற்ற விஷயங்களை பார்க்கிறீர்கள். சோ அந்த பிரபலமானவர்களிடம் போகும்பொழுது அவர்கள் சற்று கட்டணம் அதிகமாக கேட்பார்கள். அது அவர்களுடைய அதில் நாம் தலையிட எந்தவித உரிமையும் கிடையாது. அது அவர்களுடைய தகுதி, அவர்களுடைய திறமை. சோ இதற்காக நம் வீட்டில் அருகில் உள்ள ஒரு ஜோதிடர் இந்த 200 ரூபாய்க்கு நல்ல பலனை கணித்து தரமாட்டாரா? தருவார், நிச்சயமாக. நமக்கு நம்பிக்கை இல்லை. முதலில் நமக்கு நாமே நம்பிக்கையை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே உங்கள் பலனை எதிர்பார்ப்பதற்கு உங்கள் அருகில் உள்ள ஒரு ஜோதிடரிடம் நன்கு பார்த்து நேரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் இயங்க ஆரம்பித்தாலே மிக நன்றாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேனே தவிர வேறு ஒன்றுக்கும் கிடையாது. சோ எப்பொழுதுமே ஒரு ராசி பலன் என்பது ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய பலன். பொதுவாக சொல்லக்கூடிய பலன் என்பது எப்படி என்றால் அது எல்லோருக்குமே இந்த பலன் பயன் தரும் என்பதை இதெல்லாம் சொல்லவே முடியாது. உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான பலனைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் பிள்ளை இருக்கிறான், உங்கள் பிள்ளை பிஇ படித்திருக்கிறான் என்றால் ஒரு பிஇ படித்தவனுக்கு இன்போசிஸ்லோ இல்ல பெரிய கார்பரேட் கம்பெனியில வேலை கிடைக்கிறது என்றால் உங்கள் பையனுக்கும் கிடைத்துவிடும் என்று நம்பிக்கை வைக்கலாமே தவிர அந்த நம்பிக்கைக்கு ஏற்றார் போல் அந்த உங்களுடைய பையன் என்பது வாங்கி இருக்கக்கூடிய அந்த மதிப்பெண்கள், அவன் படித்த கல்லூரியில் வரக்கூடிய அந்த பிளேஸ்மெண்ட் ஃபேக்டர் என்று சொல்லுவோம் அல்லவா, இதெல்லாம் அங்கே இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அல்லவா. நாம் பார்க்காமல் நாம் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. சோ எல்லாவற்றிற்கும் உள்ளே ஒரு காரணம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சோ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் காரியமும் இல்லை. பொதுவாகவே இப்படி எடுத்துக்கொள்வோம். அதாவது எந்த ஒரு ஜாதகத்தில் ஒருவருடைய 7ஆம் பாவத்திற்கு உடைய அதிபதி, 7ஆம் பாவ அதிபதி வர்க்க சக்கரத்தில் எல்லாம் நன்றாக பலம் பெற்று வருகிறார்களோ அவர்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் திருமணமும் நடக்கும், குழந்தைகளும் பிறந்துவிடும். இந்த 7ஆம் பாவ அதிபதியானவன் ராசி சக்கரத்தில் மட்டும் பலமாக இருந்துவிட்டு அவர்களுக்கு வர்க்க சக்கரம் என்று சொல்லக்கூடிய சப்தாம்சம் என்கிற சக்கரத்திலும் நவாம்சம் என்கிற சக்கரத்திலும் பலவீனமாக போய்விட்டார் என்று வைத்துக் கொள்வார். பலவீனம் என்பது என்ன? அவர் நீச்சமாகி விட்டாலோ இல்ல ராகு கேதுக்கள் போன்ற சர்வ கிரகங்களோடு தொடர்பு கொண்டு விட்டாலோ அவர்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் திருமணம் நடக்காது, குழந்தையும் பிறக்காது. இது எப்படி பார்ப்பது? சோ ஒரு ராசி சக்கரத்தில் பாகப்பிரிவினை என்று ஒன்று இருக்கிறது. பாகப்பிரிவினை என்பது என்ன? அவரவர்களுக்கு நேரத்திற்கு உண்டானது போல் அந்தந்த நேரங்களுக்கு ஏற்ப அந்த கிரகங்கள் எந்த பாகத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றன என்பதை ஒரு உள்ளே சென்று ஒரு பலனாக பார்க்க வேண்டும். உள்ளே சென்று பலனாக பார்க்க வேண்டும் என்றால் என்ன? அதை பிரித்து பார்க்க வேண்டும். சோ எல்லோருமே பார்த்தீர்கள் என்றால் 27 நட்சத்திரம் இல்லையா? பொதுவாக இன்றைய நட்சத்திரம் என்பது ஒரு சுவாதியோ விசாகமோ என்று வைத்துக் கொள்வோம். இந்த ஒரு நட்சத்திரம் ஒரு நாள் முழுவதும் இருக்கும். ஒரு நாள் முழுவதும் இருக்கும் என்றால் 24 மணி நேரம் இந்த நட்சத்திரம் இருக்கும், 60 நாழிகைகள். சோ இந்த 24 மணி நேரத்தில் பொதுவாகவே எப்படி என்றால் ஒரு இடத்தில் ஒரு நிமிடத்திற்கு, அதாவது 4 நிமிடத்திற்கு சூரியன் நகர்வில் ஒரு டிகிரியில கிட்டத்தட்ட 1 டிகிரி என்பது இந்த ராசி சக்கரம் 360 பாகப்பிரிவினை கொண்டது. இந்த 360 பங்கில் ஒரே ஒரு பங்கில் குழந்தைகள் நிறைய பிறக்கும். சோ எல்லோருக்குமே அதே லக்னமாக வரும், அதே ராசியாக வரும். சோ எல்லா குழந்தைகளுக்கும் அதே பலன் ஒத்துப்பட்டு வருமா என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஜாதகத்தின் பரிமாணங்கள் வர்க்கத்தில் எப்படி இருக்கிறதோ அதனுடைய பரிமாணங்கள் தான் அப்படியே இருக்கும். இப்பொழுது ஒரே குடும்பத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரே குடும்பத்தில் எடுத்துக்கொண்டால் கூட ஒரே நட்சத்திரத்தில் இருப்பார்கள். நிறைய பேர் கேட்கலாம், சார் எங்க வீட்டுல மிருகசீரிஷ நட்சத்திரத்திலேயே 4 பேர் இருக்கோம் சார். எங்க வீட்டுல எனக்கு மூத்த பையன் அதுலயே இருக்கான், எனக்கு 2ஆவதா பிறந்த பொண்ணு அதே நட்சத்திரத்துல பிறந்திருக்கு, என் பேரனும் அதுலயே பிறந்திருக்கான், இது குடும்பத்துல எப்படி சார்? சோ இப்படி மிருகசீரிஷ நட்சத்திரத்திலேயே ஒரு குடும்பத்தில் சகோதரர்கள் பிறந்திருந்தால் கூட அந்த 4 பேருக்கும் சொல்லுகிற பலன் எல்லாம் பொருந்தி வருமா? வரவே வராது. புரிந்து கொள்ளுங்கள். சோ உங்களுக்கென்று தனிப்பட்ட ஜாதகத்தில்
உங்களுக்கென்று ஒரு பலன் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது எப்படி என்றால், நீங்க வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கென்று ஒரு அக்கவுண்ட் நம்பர் கொடுத்திருப்பார்கள். சோ உங்களுக்கென்று ஒரு அக்கவுண்ட் நம்பர் கொடுத்திருந்தால் கூட உங்கள் பேங்குக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அக்கவுண்ட் நம்பர் வேறொரு பேங்கிலும் அதே அக்கவுண்ட் நம்பர் வேறொருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதே பேங்க்ல வேற பேங்க், இந்தியன் பேங்க் உங்களுடைய பேங்காக இருந்தால் உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் நம்பர் கொடுத்திருப்பாங்க. பட் அதே அக்கவுண்ட் நம்பர் கனரா பேங்க்ல இன்னொருத்தருக்கு இருக்கும். சோ அது ஒரே அக்கவுண்ட் நம்பரை வைத்துக் கொண்டு நாம் எப்படி இயங்க முடியும்? சோ அது தனிப்பட்ட பேங்க் ஒன்று இருக்கிறது. அந்த பேங்கின் பெயர் வர வேண்டும். ஒரு அக்கவுண்ட் நம்பரை போட்ட உடனே இருக்கலாம். இந்தியால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரே அக்கவுண்ட் நம்பர் இருக்கலாம். ஆனால் வெவ்வேறு வங்கியாக இருக்கும் அவையெல்லாம். சோ வெவ்வேறு வங்கியாக இருக்கும் பொழுது வித்தியாசங்கள் படும். சோ அதே மாதிரி உங்க பேங்க்ல இருக்கிற அக்கவுண்ட் நம்பருக்கே நீங்க ஆபரேட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு பின் நம்பர் ஒன்று கொடுத்திருப்பார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பின் நம்பரை போட்டால்தான் அந்த நம்பர் அக்கவுண்ட் நம்பர் இயங்குமே தவிர பொதுவாக உங்க அக்கவுண்ட் நம்பரை போட்டாங்க உங்க பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பாத்துடலாமா? அப்படி இருந்தால் எப்படி பலன் பார்க்க முடியும்? சோ இப்படித்தான் ஜாதகங்கள் எல்லாம். ஒரு ஜாதகத்தில் 12 கட்டங்கள் இருக்கிறது. 12 ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிறது. அதே போல் 9 கிரகங்கள் தான் இருக்கிறது. சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்கள் இருக்கிறது. அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்கள் தான் இருக்கிறது. இவை எல்லாமே பொதுவாக ஒரு ராசி சக்கரத்தில் அடைந்து கிடக்கக்கூடிய ஒரு பொதுவான இடம். சோ இந்த இடத்திலிருந்து உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்களும் மற்ற விஷயங்களும் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் உங்கள் பலனை நிர்ணயம் செய்ய வேண்டும். சோ பொதுவாகவே ஒருவருக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா என்பது ஜாதக வலுவை வைத்துத்தான் சொல்ல முடியும். அதாவது ஒரு ஆண் ஜாதகத்தின் வலு, அவருக்கு மனைவியாக வந்திருக்கிறவரின் பெண் ஜாதகத்தின் வலு. ஒரு ஆண் ஜாதகத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அவருக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்பதெல்லாம் சொல்லவே முடியாது. எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படவில்லை. அதே போல் ஒரு பெண் ஜாதகத்தை வைத்துக் கொண்டு அந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை மட்டுமே பிறக்கும் என்பதையெல்லாம் சொல்லவே முடியாது. வெறும் ஆண் ஜாதகத்தை வைத்துக் கொண்டு இத்தனை குழந்தைகள் அவருக்கு பிறக்கும் என்பதையெல்லாம் சொல்ல முடியாது. இது என்னவென்றால் ஒரு ஆண் பெண் ஜாதகத்தின் கூட்டு இணைவில்தான் இவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கும், எத்தனை குழந்தைகள் இவர்களுக்கு கருச்சிதைவு ஏற்படும் என்பதையெல்லாம் 2 ஜாதகங்களை வைத்துக் கொள்ளாமல் ஒரு ஜாதகத்தின் மட்டும் பலனை நிர்ணயம் செய்ய முடியாது. இது பொதுவாக வராகமிகிரரிலிருந்து பராசர சம்ஹிதையிலிருந்து எல்லா ரிஷிகளும் எழுதி வைத்த இது மூல நூல்களில் எழுதப்பட்ட விதிகள் தான் பொதுவாக இன்றைக்கு வரை நம் காலகட்டங்களில் இருந்து கொண்டு வருகிறது. ஜாதக பலன் கூறுவது என்பது வேறு விஷயம். இப்பொழுது குரு பெயர்ச்சி வரப்போகிறது. குரு பெயர்ச்சி வரப்போகிறது என்றால் தனுசு ராசியிலிருந்து அவர் மகரத்திற்கு செல்ல வேண்டும். அதாவது எப்படி என்றால் அந்த கோட்டை வேணால் அவள் தாண்டலாம். ஆனால் இப்பொழுது குருவின் சஞ்சாரம் உத்திராட நட்சத்திரத்தில் தான் இருக்கிறது. உத்திராட நட்சத்திரம் என்பது 4 பாதத்தை கொண்டது. சோ 4 பாதத்தில் இப்பொழுது 1ஆம் பாதத்தில் இருக்கிறார். 1ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு 3ஆம் பாதத்தில் ஜனித்தவர்களுக்கு உண்டான பலன் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. சோ இந்த 1ஆம் பாதத்திலிருந்து சூரியன் கடந்து 2ஆம் பாதம் உத்திராடம் 2ஆம் பாதத்திற்கு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு பலன் நடக்கும். சோ இப்படி நட்சத்திர ரீதியாக பாத பிரிவுகளே இருக்கிற பொழுது ஒரு ஜன்மராசியை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி ஒரு பலன் தரும்? பலனே தராது. நீங்கள் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆகவே உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் சென்று உங்கள் ஜாதகத்தை காமித்தால் கூட அவர் சொல்லுகிற பலன் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்பதான் பலனாக இருக்குமே தவிர யாரோ பொது பலன் சொன்னதெல்லாம் உங்கள் ஜாதகத்துக்கு பலனாக வரும் என்றால் அது இருக்கவே இருக்காது. தெளிவு பெற வேண்டும். உங்களுக்குள் ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். சோ இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீர்கள் என்றால் 27 நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டு இந்த நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரம் ஆகாது, இந்த நட்சத்திரத்திற்கு அந்த நட்சத்திரம் ஆகாது என்று பொதுப்படையாக சொல்லி இருந்தால் கூட ஒரு நட்சத்திர பொருத்தம் பார்க்கிறோம். நட்சத்திர பொருத்தம் பார்க்கும் பொழுது தாராபலன் பார்க்கிறோம். தாராபலன் பார்க்கும் பொழுது ஒரு நட்சத்திரத்திற்கு இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம், 4ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம், 6ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் பொருந்தும் கூடிய நட்சத்திரங்களாக இருந்தால் கூட அஸ்வினிக்கு பரணி பொருந்தும். அஸ்வினிக்கு பரணி பொருந்தும் என்றால் ஒரு திருமண பொருத்தம் பார்க்கிறோம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பரணி பொருந்தும் என்றால் ஒரு அஸ்வினி நட்சத்திர ஆணுக்கு ஒரு பரணி பெண் பொருந்தும் என்றால் அந்த பெண் என்பவள் அவன் வயதிற்கு கிட்டத்தட்ட ஏற்புடையவளாக இருக்க வேண்டும்.
பொருத்தம் என்பது அந்த பரணி நட்சத்திரக்கார பெண் ஒரு 10 வயது பெண்ணாக இருந்தாலும் அஸ்வினிக்கு பொருந்தும், 20 வயசு பெண்ணாக இருந்தாலும் அஸ்வினிக்கு பொருந்தும், 40 வயது பெண்ணாக இருந்தாலும் அந்த அஸ்வினிக்கு பொருந்தும், 60 வயது கிழவியாக இருந்தால் கூட அந்த அஸ்வினி பையனுக்கு பொருந்தும். சோ நட்சத்திர பொருத்தம் என்பது அது எந்த வயது காலகட்டத்திலும் இருந்தால் கூட பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் தானே. சோ ஒரு இரண்டாம் திருமணத்திற்கு கூட நட்சத்திர பொருத்தம் பார்க்கிறீர்கள். ஏற்கனவே முதல் திருமணத்திற்கு நட்சத்திர பொருத்தம் பார்த்திருக்கிறீர்கள். ஏற்கனவே முதல் திருமணத்திற்கு பார்த்த நட்சத்திர பொருத்தங்கள் முதல் திருமணம் சரியில்லாமல் போய்விட்டது. இரண்டாவது திருமணத்திற்கும் அதே நட்சத்திர பொருத்தம் பார்க்கும் பொழுது அதே நட்சத்திரம் சேருமா சேராதா, எதனால் முதலால் அப்படி ஆயிற்று என்பதை ஜாதக ரீதியாக நாம் பார்க்க வேண்டாமா? பொதுவாகவே நட்சத்திர பொருத்தங்கள் பார்க்கிறீர்கள். சோ அஸ்வினிக்கு பரணி பொருந்தும் என்றால் கூட இந்த அஸ்வினிக்கு என்பவன் கேது, பரணி என்பவன் சுக்கிரன். இந்த இரண்டு நட்சத்திரத்திற்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் 6, 8 சஷ்டாஷ்டக தோஷத்தை பெற்றுவிட்டால் அவர்களின் திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்காதே. அதே போல் அஸ்வினிக்கு பரணி பார்க்கிறீர்கள், நட்சத்திர பொருத்தம் இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த பரணிக்குரிய சுக்கிரன் அந்த பெண் ஜாதகத்தில் கொண்டு போய் நீச்ச ராசியில் கண்ணியில் உட்கார்ந்து விட்டால் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்காது. அந்த பெண்ணுக்கு 2 திருமணம் ஆக வேண்டுமே. அதே போல் ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் 10ஆம் பாவத்தில் பலமாக இருக்கிறது, கண்டிப்பாக இவருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், சொல்ல முடியாது. ஏனென்றால் நவாம்ச சக்கரம் ஒன்று இருக்கிறது, அதே போல் தசாம்ச சக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது ஒரு மனிதனின் வளர்ச்சியையும் அவனுக்கு நல்ல உத்தியோகத்தையும் சொல்லக்கூடிய இந்த 2 சக்கரங்கள் 9, 10. அதனாலதான் தர்ம தர்மாதிபதி யோகம்னு வச்சாங்க ஜாதகத்துல, 9 குடையவன் 10 குடையவன். அதே போல் 9வது சக்கரமும் 10வது சக்கரமும் ஒரு மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான சக்கரங்கள். ஏன் 9 என்பது உங்களுடைய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய நவாம்ச சக்கரம், தசாம்சம் என்கிற 10வது சக்கரம் உங்களுக்கு கடைசி வயர் நல்ல ஒரு ஜீவனத்தை கொடுக்குமா என்று சொல்லக்கூடிய ஒரு சக்கரம். இந்த வர்க்க சக்கரங்களின் பலங்களை பார்க்க வேண்டாமா? சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூரியன் 9வது சக்கரமான நவாம்சத்திலோ அல்லது தசாம்சம் என்று சொல்லக்கூடிய 10வது சக்கரத்திலோ அவருடைய நீச்ச ராசியில் போய் உட்கார்ந்தாலோ, அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு 6, 8, 12 மறைந்தாலோ அரசாங்க உத்தியோகமே கிடைக்காதே. சப்போஸ் இப்படி எடுத்துக்கொள்வோம், ஒருவருக்கு சூரியன் பலமாக இருக்கிறது, சரி, இல்லாவிட்டால் இப்படியே பார்ப்போம். ஒருவருக்கு 11ஆம் பாவத்தில் குரு பலமாக இருக்கிறது. 11ஆம் பாவத்தில் குரு என்பவன் சூரியனுடைய வீட்டிலேயே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அதாவது ஒரு துலாம் லக்னக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் பிறந்திருக்கிறார். சோ சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது, 11ஆம் பாவத்தில் பலமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், இல்லையா? சோ இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு 11ஆம் பாவத்தில் சூரியன் பலமாக இருக்கிறது, அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்று ஜனனகால பலனை எழுதி வைத்தால் கூட அந்த சூரியன் அவர் அந்த வயதில் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த குரு, மன்னிக்க வேண்டும், குரு என்று சொன்னேன் அல்லவா, 11ஆம் பாவத்தில் குரு இருக்கிறார், சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு. சோ சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு அவருக்கு ஒரு அரசாங்கத்தில் நல்ல ஒரு பணம் புழங்கும் இடத்தில், அரசாங்க வங்கியில் ஒரு பணம் புழங்கும் இடத்தில் அவருக்கு ஒரு வேலையை கொடுக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளும், ஜனனகால பலனாக இருக்கலாம். சோ அந்த குரு இவருக்கு அந்த வேலை தேடுகிற சமயத்தில் ஒரு 22 வயசுல காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலை தேடும் பொழுது அந்த 22வது வயதில் அந்த குரு கோச்சாரத்தில் மகர ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று வைத்துக் கொள்வோம். எப்படி அவருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும்? கிடைக்காதே. ஜனனகால பலன் நமக்கு 11ஆம் பாவத்தில் குரு இருக்கிறார், ஒரு அரசு சார்ந்த துறைகளில் இவர் வேலை செய்ய வேண்டும் என்று எழுதி வைத்தால் கூட அவர் முயற்சிக்கிற நேரத்தில் அந்த குரு நீச்சமாக போனால் எப்படி கிடைக்கும்? கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது, இல்லையா? அதற்கு பிறகு என்ன சொல்வோம்? அவர் 10ஆம் சக்கரமான தசவர்க்க சக்கரமான தசாம்ச சக்கரத்தில் அவருடைய அந்த குரு மகரத்தில் இருந்தாலோ அந்த லக்னத்திற்கு 6, 8, 12 மறைந்தாலோ அவருக்கு அந்த உத்தியோகமே கிடைக்காதே. அப்ப எங்க வேலை பார்ப்பாரு அவர்? என்ன துலாம் லக்னத்துக்கு சிம்மம் என்பது பாதகஸ்தானம் அல்லவா? சோ அந்த துலாம் லக்னத்துக்கு சிம்மத்தில் பாதகஸ்தானத்தில் குரு இருப்பதால், சூரியனுடைய வீடாக இருப்பதாலும் ஒரு அரசியல்வாதியிடம் பணம் கலெக்ஷன் பண்ற வேலையில சாதாரணமா இருப்பாரு.
அல்லது அவர் என்ன பண்ணுவாரு, பில் கலெக்டரா இருப்பார். எப்படி, ஒரு சாதாரண ஒரு சீட்டு கம்பெனி இல்ல ஒரு ஃபண்ட் பிடிக்கிற கம்பெனில சாதாரண பில் கலெக்டரா இருப்பார், கேஷ் கலெக்ஷன் பண்ணி தரவரா இருப்பார். சோ இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் இருக்குமே தவிர உடனே நாம் அவருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், அரசு சார்ந்த வங்கியில் உத்தியோகம் கிடைக்கும் என்பதெல்லாம் பொது பலனாக சொன்னால் அதை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. உங்கள் ஜாதகத்தின் வலுவை நீங்கள் பார்க்க வேண்டும். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் 7ல் ஒருவருக்கு சுக்கிரன் இருக்கிறது, கலத்திர தோஷம் என்று சொல்லலாம். 7ல் சுக்கிரன் உள்ளவர்களுக்கு கலத்திர தோஷம் என்று சொன்னால் கூட அவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகவில்லையா, திருமணமாகி நன்றாக வாழவில்லையா? ஏன் தெரியுமா, 7ல் வெறும் சுக்கிரன் இருக்கிறான் என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் கலத்திர தோஷம் என்று சொல்லிவிடக் கூடாது. மூல நூல்களில் அப்படி சொல்லவே இல்லை. அந்த 7ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் எந்த பலத்தில் இருக்கிறார் என்பதை ஆராய்ந்துதான் அது கலத்திர தோஷமா இல்லையா என்பதை பார்த்து சொல்ல வேண்டும். உங்களுக்கு வர்க்க சக்கரம் இருக்கிறது அல்லவா, நவாம்சம் என்கிற 9வது சக்கரம், தசாம்சம் என்கிற 10வது சக்கரம், அப்புறம் 5ஆம் சக்கரம், பஞ்சமாம்சம் என்று ஒரு சக்கரம் இருக்கிறது. இந்த சக்கரங்களில் எல்லாம் சுக்கிரன் தன் உச்ச வீட்டிற்கு போனாலும் சரி, ரிஷபம் துலாம் என்கிற ஆட்சி வீட்டிற்கு போனாலும் சரி, அவருடைய திருமண வாழ்க்கையெல்லாம் குறிப்பிட்ட நாளில் திருமணம் நடந்து அவர்கள் நல்ல திருமண வாழ்க்கையை சுவைப்பார்கள். பார்க்கக்கூடிய முறை என்பது ஒன்று இருக்கிறது. சோ அந்த முறையை பார்த்துத்தான் ஜாதக பலனை நிர்ணயம் செய்ய வேண்டுமே தவிர பொதுவாக சொல்லக்கூடிய பலன்களை எல்லாம் வைத்து என்றைக்குமே நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடவே கூடாது. இதில் பார்த்தீர்கள் என்றால் ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து சொல்லுகிறவர்கள் என்பவர்கள் வேறு இல்லையா. சோ அந்த நன்கு ஆராய்ந்து செய்யக்கூடியவர்கள் அந்த ஜாதகத்தின் பலனை துல்லியமாக கணிக்க முடியும். சோ ஆகவே பொதுவாகவே நான் உங்களுக்கு இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், பொதுவாக சொல்லக்கூடிய ராசி பலனையோ அல்லது ஜாதக பலனையோ வைத்துக்கொண்டு உங்களுக்கு அந்த நேரம் காலம் நன்றாக இருந்தால் அது ஒத்துழைக்குமா ஒத்துழைக்காதா என்பதை உங்களுக்கு அறிந்த ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அந்த பலனை நிர்ணயம் சொல்வதே சரி என்று சொல்லி, இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்வது உங்களுக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய திறனை வளர்ப்பதற்காகவே தானே தவிர யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல. எல்லோருமே பார்க்கிறீர்கள், அவரவர்களுடைய ஜாதகத்தின் நிலைமை அவரவர்களுக்கு தெரிய வேண்டும். சோ உங்களுடைய ஜாதகத்தின் நிலைமையை நன்கு உணர்ந்து கொண்டு அது எந்த நேரங்களில் உங்களுக்கு நல்ல நேரங்களாக இருக்கிறது, எந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தோஷ காலமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிந்த ஜோதிடரிடம் காட்டிக்கொண்டு அதற்கேற்றால் போல் உங்கள் செயல்களை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.